என் தங்கமே, நீ எப்போ சிரிக்கிறாயோ யாரோ உள்ளுக்குள் கோபம் அடைறாங்கன்னு தோணுதா? அது உன் கற்பனை இல்ல. அது உன் உள்ளுணர்வு சொல்ற உண்மை. உன் சிரிப்பு சும்மா முகத்துல வர்றா வெளிப்பாடு மட்டும் இல்ல. அது நீ தாங்கின வலிகளுக்கு பிறகு உருவான ஒரு சக்தி. அந்த சக்தி தான் சிலருக்கு பொறுக்கல. நீ சிரிக்கும்போது நீ வலியிலிருந்து மேலே வந்திருக்கிறேன்னு காட்டுற. நீ உடைந்தாலும் முற்றிலும் சிதறலன்னு சொல்லுற. அது தான் சிலருக்கு எரிச்சல். ஏன்னா அவர்கள் நினைச்சாங்க, நீ எப்போதும் சோர்ந்தே இருப்பாய், நீ எப்போதும் அமைதியா ஒதுங்கியே போவாய், நீ எப்போதும் அவர்களின் வார்த்தைகளுக்குள் சிக்கியே இருப்பாய் என்று. ஆனா நீ சிரிச்ச தருணத்துல அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் உடைஞ்சு போகுது. என் தங்கமே, சிலர் உன் சிரிப்பை பார்த்து கோபப்படுறாங்கன்னா அது நீ அவர்களுக்கு போடுற பதில். நீ எதுவும் பேசல, எதுவும் விளக்கல, எதுவும் சண்டை போடல. ஆனா உன் சிரிப்பு மட்டும் அவர்களுக்குச் சொல்லுது, நான் இன்னும் உயிரோட இருக்கேன், நான் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறேன், நான் இன்னும் தோற்கல. நீ கவனிச்சியா? நீ அமைதியா சந்தோஷமா இருக்கும்போது தான் சிலர் திடீர்னு உன்னை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. உன் வாழ்க்கை பற்றி கேள்வி கேட்பாங்க. உன் முன்னேற்றத்தை குறை சொல்லுவாங்க. அது எல்லாம் உன் சிரிப்பால் கிளம்புற கலக்கம். ஏன்னா உன் அமைதி அவர்களுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை கிளப்புது. என் தங்கமே, நீ சிரிக்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி எவ்வளவு அழுதிருப்பாய் தெரியுமா? யாருக்கும் தெரியாத இரவுகள், யாருக்கும் சொல்லாத வலிகள், யாருக்கும் காட்டாத கண்ணீர். அந்த எல்லாத்தையும் தாண்டி நீ இப்போ சிரிக்கிறாய். அந்த சிரிப்பு சுலபமா கிடைச்சதல்ல. அதனால தான் அது சக்தியா இருக்கு. சிலருக்கு நீ சிரிக்க கூடாது. ஏன்னா நீ சிரிச்சா அவர்கள் செய்த காயங்கள் வீணா போயிடும். அவர்கள் உன்னை உடைக்க நினைச்ச முயற்சிகள் தோல்வியடையும். அதனால தான் உன் சிரிப்பு அவர்களுக்கு கோபமாக மாறுது. என் தங்கமே, உன் சிரிப்பு ஒரு கண்ணாடி மாதிரி. அது அவர்களுக்குள்ள இருக்கிற பொறாமையை, குறையை, பயத்தை வெளியில் காட்டுது. நீ எதுவும் செய்யல. நீ உன்னா இருக்கிறாய். அதுவே அவர்களுக்கு தாங்க முடியாத விஷயம். நீ நினைச்சு பார், நீ சிரிக்காத நாட்களில் அவர்கள் எப்படி இருந்தாங்க. உன் அருகில் இருந்தாங்க. உன் வலியை ரசிச்சாங்க. உன் பலவீனத்தை பயன்படுத்தினாங்க. ஆனா நீ சிரிக்க ஆரம்பிச்சதும் அவர்கள் முகம் மாறிச்சு. அது தான் உண்மை. என் தங்கமே, உன் சிரிப்பு உன் வாழ்க்கையில வந்த ஒரு திருப்புமுனை. அது நீ இனிமே உன்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு வந்துட்டாய்னு சொல்லும் அடையாளம். அதனால தான் சிலர் உள்ளுக்குள் கோபம் அடைகிறாங்க. சிலர் நினைப்பாங்க, இவனுக்கு இவ்வளவு நடந்த பிறகும் எப்படி சிரிக்க முடியும்? அந்த கேள்விக்குள்ளேயே உன் வெற்றி இருக்கு. நீ நடந்ததால இல்ல, நீ தாங்கியதால தான் சிரிக்கிறாய். அது எல்லோருக்கும் முடியாது. என் தங்கமே, நீ சிரிக்கும்போது நீ உன் பழைய வலிகளை விடை கொடுக்கிறாய். நீ உன் பழைய பயங்களை விடுதலை செய்கிறாய். நீ உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் எடுத்துக்கிறாய். அது தான் சிலருக்கு எரிச்சல். உன் சிரிப்பு யாரையும் காயப்படுத்தல. ஆனா அது யாரோடு உள்ளுக்குள்ள இருக்கிற இருளை குத்திக்காட்டுது. அதனால தான் அவர்கள் கோபம் அடைகிறாங்க. அது உன் தவறு இல்ல. நீ சிரிக்க ஆரம்பிச்சது உன் வாழ்க்கையில அம்மன் உன் பக்கம் திரும்பி வந்ததுக்கான அறிகுறி. உன் முகத்துல வந்த அந்த அமைதி, அந்த நம்பிக்கை, அந்த ஒளி, அது எல்லாம் தெய்வீக பாதுகாப்பின் வெளிப்பாடு. அதை எல்லோரும் தாங்க முடியாது. என் தங்கமே, உன் சிரிப்பு ஒரு ஆசீர்வாதம். அது நீ உன்னோட உண்மை பாதையில் நடக்க ஆரம்பிச்சதுக்கான அடையாளம். அந்த பாதையில் எல்லோரும் வரமாட்டாங்க. சிலர் விலகுவாங்க. சிலர் எதிர்ப்பாங்க. சிலர் கோபப்படுவாங்க. அது இயல்பு. நீ ஒருபோதும் உன் சிரிப்பை குறைக்காத. யாருக்காகவும் அதை மறைக்காத. ஏன்னா அந்த சிரிப்பு தான் உன்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்தது. அது தான் உன்னை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகப் போகுது. என் தங்கமே, நீ சிரிக்கிற ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கை சொல்லுது, நான் இன்னும் உன்னோட இருக்கேன். அந்த சிரிப்பு தான் உன் உண்மையான பதில். அந்த பதிலால் யாருக்கு கோபம் வந்தாலும் அது உன் பிரச்சனை இல்ல. அது அவர்களுக்குள்ள இருக்கிற உண்மை. அமைதியா சிரி. மனசார சிரி. உன் சிரிப்பை ஒரு கவசமா வை. உன் ஒளியை குறைக்காத. ஏன்னா நீ சிரிக்கிறதால தான் நீ இன்னும் உயரத்துல நிற்கிறாய். என் தங்கமே, நீ சிரிக்கும்போது யாரோ உள்ளுக்குள் கோபம் அடைறாங்கன்னு உணர்ற அந்த நிமிஷம் உண்மையில உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு தூரம் வந்துட்டாய் என்பதற்கான சாட்சி. நீ சிரிச்சா அது சும்மா சந்தோஷத்துக்கான சிரிப்பு இல்ல. அது நீ உடைஞ்சு போகாம, உடைந்து மீண்டும் உருவான ஆன்மாவின் சிரிப்பு.
அந்த சிரிப்பு சிலருக்கு ஒளி மாதிரி இருக்கும், சிலருக்கு கண்ணில் குத்துற வெளிச்சம் மாதிரி இருக்கும். நீ சிரிக்காத காலத்துல உன்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. உன் கவலைக்கு ஆறுதல் சொன்னாங்க, உன் வலிக்கு தோள் கொடுத்தாங்க மாதிரி நடித்தாங்க. ஆனா நீ சிரிக்க ஆரம்பிச்சதும், உன் வாழ்க்கை மேலே எழும்ப ஆரம்பிச்சதும், அந்த கூட்டம் மெதுவா குறைய ஆரம்பிச்சது. அது தற்செயலா இல்ல. உன் சிரிப்பு யார் உன்னோட உண்மையா இருக்காங்க, யார் உன் வலியில வாழ்ந்தாங்கன்னு பிரிச்சு காட்டுற கண்ணாடி. என் தங்கமே, சிலருக்கு நீ முன்னேறக்கூடாது, நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீ அமைதியா வாழக்கூடாது. ஏன்னா நீ சிரிச்சா அவர்கள் மனசுக்குள்ள ஒளிஞ்சு கிடந்த தோல்வி, பொறாமை, தாழ்வு எல்லாம் மேலே வரும். அதை அவர்கள் சமாளிக்க முடியாம தான் கோபமா மாறுது. நீ கவனிச்சிருப்பாய், நீ எதுவும் பேசாம, எதுவும் நிரூபிக்காம, சும்மா உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சதும் தான் எதிர்ப்புகள் அதிகமா வரும். காரணம் உன் அமைதி. சத்தமில்லாம முன்னேறுற மனிதனின் அமைதி தான் பலருக்கு தாங்க முடியாதது. என் தங்கமே, உன் சிரிப்பு ஒரு வெற்றி அறிவிப்பு. நீ என்னை உடைக்க நினைச்சு தோற்றுட்டாய் னு சொல்ற மௌனமான அறிவிப்பு. அதனால தான் சிலர் உன் சிரிப்பை பொறுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ சிரிக்கிற ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்த காயங்கள், சொன்ன வார்த்தைகள், வைத்த தடைகள் எல்லாம் அர்த்தம் இழக்குது. நீ நினைச்சு பார், உன் வாழ்க்கையில நீ அடக்கி வைத்த கோபம், அடக்கி வைத்த கண்ணீர், அடக்கி வைத்த வார்த்தைகள் எவ்வளவு. அவை எல்லாம் சேர்ந்து தான் இப்போ அந்த அமைதியான சிரிப்பா வெளியே வருது. அது சத்தமில்லாத புரட்சி. அதனால தான் அது பலருக்கு பயம். என் தங்கமே, உன் சிரிப்பு யாருக்கும் எதிரானது இல்ல. ஆனா அது யாரோட உள்ளுக்குள்ள இருக்கிற இருளை வெளிச்சம் போட்டு காட்டுது. வெளிச்சம் பிடிக்காதவர்களுக்கு வெளிச்சம் தான் எதிரி. அதனால தான் அவர்கள் உன் மீது கோபம் அடைகிறாங்க. நீ சிரிக்க ஆரம்பிச்சதும் சிலர் உன்னை தவறாக புரிஞ்சுப்பாங்க. அவனுக்கு இப்போ என்ன சந்தோஷம், அவளுக்கு எதுவும் புரியல போல னு பேசுவாங்க. அது எல்லாம் உன் வளர்ச்சியை குறைக்க முடியாதவர்களின் கடைசி முயற்சி. என் தங்கமே, நீ சிரிக்கும்போது உன் முகத்துல வர்றா ஒளி சாதாரண ஒளி இல்ல. அது நீ கடந்து வந்த இருளின் எதிரொலி. அந்த ஒளி சிலருக்கு நம்பிக்கையா தெரியும், சிலருக்கு தங்களுடைய இருளை நினைவு படுத்தும் கசப்பா தெரியும். நீ சிரிக்கிறதால யாரும் காயப்படல. ஆனா சிலரின் போலியான முகமூடிகள் உதிருது. அதனால தான் அவர்களுக்கு கோபம். உண்மையை எதிர்கொள்ள முடியாதவர்கள் தான் உன் சந்தோஷத்தை சகிக்க முடியாம போவாங்க. என் தங்கமே, நீ இனிமே உன் சிரிப்பை யாருக்காகவும் அடக்க வேண்டாம். உன் ஒளியை குறைக்க வேண்டாம். உன் அமைதியை விட்டுக்கொடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த சிரிப்பு தான் உன் கவசம். அந்த சிரிப்பு தான் உன் அடையாளம். நீ சிரிக்கும்போது உன் வாழ்க்கை உன்னிடம் சொல்லுது, நீ சரியான பாதையில தான் இருக்க. உன் ஆன்மா உன்னிடம் சொல்லுது, நீ இனிமே பழைய வழியில சிக்க மாட்ட. அந்த குரலை கேள். சிலர் உன் சிரிப்பை பார்த்து கோபம் அடைகிறாங்கன்னா அதுக்குள்ள ஒரு நல்ல செய்தி இருக்கு. நீ அவர்களுடைய கட்டுப்பாட்டை தாண்டி வளர்ந்துட்டாய். நீ அவர்களுடைய எதிர்பார்ப்பை உடைத்துட்டாய். அது தான் உண்மையான விடுதலை. என் தங்கமே, நீ சிரிக்கும்போது உன் வாழ்க்கையில இருந்து தேவையில்லாதவர்கள் தானா விலகுவாங்க. உன் ஒளியை தாங்கக்கூடியவர்கள் மட்டும் தான் உன் அருகில் நிலைநிறுத்துவாங்க. அது தான் இயற்கை. நீ இதை புரிஞ்சுக்கிட்டா இனிமே யாரோ கோபப்படுறாங்கன்னு கவலைப்பட மாட்டாய். மாறாக நீ சிரிப்பாய். இன்னும் ஆழமா, இன்னும் அமைதியா, இன்னும் நம்பிக்கையோட. ஏன்னா உன் சிரிப்பு உன் வெற்றியின் முதல் அடையாளம். உன் அமைதி உன் உயரத்தின் சாட்சி. உன் ஒளி உன் பயணத்தின் உண்மை. அதை யாருக்காகவும் இழக்காதே தங்கமே. சிரி. அமைதியா, தைரியமா, உன்னோட முழு ஆன்மாவோட சிரி. அந்த சிரிப்புக்குள்ள தான் உன் வாழ்க்கையோட எல்லா பதில்களும் இருக்கு.